என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா இன்ஸ்டாகிராமில் வந்து 4K வீடியோஸ் நிறைய பேர் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கிளியரான 4K வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோஸ் வந்து எதுலேருந்து வேணாலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதுலேருந்து வேணாலுமே நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம்னா விங்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் நம்ம 4K சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஷாட் இல்லைனா கேப்கட், மோஷன் எந்த ஆப்பில் வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ வீடியோ ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஏஐ ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் கேட்டோம். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் கீழே ட்ரை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4K கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கொஞ்சம் காட்டும். ஸோ இதில் வந்து 4K மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு நாள் வந்து 3 வீடியோ தான் நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியும். மிச்சம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து காசு கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் 3 வீடியோ ஒரு நாள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து அடுத்த ஆட்டோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னா இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வியூ லேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும் எப்போ வந்து கரெக்டாக அப்லோட் ஆகி முடிச்சு எப்போ உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி ஆகும் அப்படிங்கிறத இதில் ஷோ ஆகும். ஸோ வீடியோ ரெடி ஆனோடனே இதில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ வந்து வீடியோ நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ பாருங்கள். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு வந்து அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ பிளாக்காக இருந்தது, எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு சேவ்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ ஒரு நாள் வந்து 3 வீடியோ தான் இதில் எடிட் பண்ண முடியும். ரிமைனிங் வீடியோ எடிட் பண்ணணும்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் எடிட் பண்ண முடியும்.